நந்தினி காஃபி குடிச்சியா? நந்தினி டிஃபன் சாப்பிட்டியா? நந்தினி சாப்பாடு சாப்பிட்டியா? மூச்சுக்கு 300 தடவையும் நந்தினி 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 தான். இவ சாப்பாடு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம எல்லாரையும் சாட்சியா வச்சுக்கிட்டு சாப்பிடலன்னா ஊட்டி விடுவேன்னு சொல்லி இவரு ஊட்டியும் விட்டாரு. என்ன அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்னைக்காவது கட்டின பொண்டாட்டி எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லிருப்பாரா? என்ன விடுங்க. அன்னைக்கு ஏன் குழந்தைய கண்டுக்காம இவ குழந்தைய தூக்கிட்டு வந்து கொஞ்சிட்டு இருந்தாரு. அது கூட தப்பில்ல. ஆனா ஆனா இவர்கிட்ட நம்ம குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்குதான் நீ இருக்கியே, நந்தினி குழந்தைக்கு என்னை விட்டு வேற யாரு இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வீட்ல இத்தனை பேர் இருக்கிறது இவர் கணக்கு தெரியாம போச்சா? இவ குழந்தை காய்ச்சல் வந்து ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது கூட இவரால அடங்கி இருக்க முடியல. பெஞ்சில உட்காந்து இவ தூங்கும் போது ஏன் கண்ணு எதிரிலேயே இவளுக்கு தோல் கொடுத்து சாச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தங்கிற? நேத்து இடம் பார்க்க கால் டாக்ஸில போகும்போது இவங்க 2 பேரும் மூக்க உரசிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? தெரிஞ்சே இவ்வளவு நடந்திருக்கும் போது தெரியாம இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்கும்? இடம் வித்த பணம் கையில இருக்கு. வீட்டுல விஸ்வா இல்லாதது வசதியா போயிடுச்சுல. எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ராத்திரி எத்தனை மணிக்கு வேணாலும் வீட்டுக்கு வரலாம். யார் கேட்க போறாங்க இவங்கள? அதனாலதான் அர்ஜுன் கடத்திட்டு போனான்னு அன்னைக்கு நம்ம கிட்ட கதை விட்டாங்களே. சத்தியமா சொல்றேன், நீ என்ன கட்டிட்டு குடும்பம் நடத்தல, சந்தேகத்தை கட்டிக்கிட்டு தான் குடும்பம் நடத்திட்டு இருக்க. ஏய், இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே நீடிச்சதுன்னா நீ பைத்தியக்காரி ஆயிடுடி. அப்படியே முடிய பிச்சுக்கிட்டே தெரு தெருவா தாண்டி சுத்துவ. அது மட்டும் உறுதிடி. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களோட திட்டமே அதுதானே. பண்ற தப்பெல்லாம் தட்டி கேட்டா பொண்டாட்டிக்கு பைத்தியக்கார பட்டத்தை கொடுத்துருவீங்க. உங்கள மாதிரி ஆம்பளைங்களோட புத்தி அதுதானே. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குக்கா. உன் மனசு குப்பை தொட்டியா மாறிடுச்சு. நல்லதானே இருந்த. யாரும் உன் மனசு கெடுத்தாங்க? ஆமாண்டி, இவருக்கு நான் பைத்தியக்காரி, உனக்கு நான் குப்பை தொட்டி. நீங்க 2 பேரும் அப்படியே பத்திரமா தாங்க. உன்னை நான் பெரிய புத்திசாலி நினைச்சேன். சுயநலம் பார்க்காத தியாகி நினைச்சேன்டி. இப்படி ஒரு துரோகியா மாறுவேன்னு நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல. காணாம போன உன் புருஷனை நினைச்சு தினம் தினம் உருகி கண்ணீர் வடிச்சு என்ன ஏமாத்துனத இந்த ஜென்மத்துக்கு என்னோட சகிச்சுக்க முடியாது. பாரு, என் மேல தப்பு சொன்ன கூட என்னால பொறுத்துக்க முடியும். நந்தினி மேல தப்பு சொன்ன என்னால பொறுத்துக்க முடியாது. ஏய், அவ உத்தமிடி. வேண்டாம் மாமா, ஆத்திரப்படாதீங்க. இந்த உத்தமியோட லட்சணத்தை தான் நானே ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வந்துட்டேனே. இனி அவளை நான் நம்பணுமா? விவசாயம் இல்லாம வெக்கமான இல்லாம அக்கா புருஷனை வளைச்சு போட்டு வைத்த ரொப்பனவளுக்கு பேரு உத்தமினா, அப்ப என்ன மாதிரி உத்தமிக்கா என்ன பேரு? என்ன பேரு?
இவளுக்காக எனக்கு கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? அப்போ என்ன விட இவதான் உங்களுக்கு பெருசா போயிட்டா? ஆ? தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு உங்க மேல இருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் இப்போ உடைஞ்சு போச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். உங்க மூஞ்சில இனி நான் முழிக்க மாட்டேன். மாட்டேன். அக்கா 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 ஐயோ மாலதி அக்கா அக்கா போறோம். மாமா உங்களை யார் என் அக்கா மேல கை வைக்க சொன்னது? தப்பு பண்ணிட்டீங்க மாமா, தப்பு பண்ணிட்டீங்க. அக்கா அக்கா நில்லுக்கா. அக்கா நான் சொல்றத கேளுக்கா. அக்கா நில்லு. அக்கா அக்கா நில்லுக்கா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுக்கா. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் எந்த அர்த்தமும் இல்லக்கா. இப்போ உனக்கு வந்த கோவத்துக்கும் எந்த அர்த்தமும் இல்லக்கா. உன்னோட சந்தேகம் கோவம் ரெண்டையும் பார்த்து எனக்கு சிரிக்கிறது அழறதான்னு தெரியலக்கா. என்னையும் மாமாவையும் உனக்கு நல்லாவே தெரியும். எங்க மேல எப்படிக்கா உனக்கு சந்தேகம் வந்துச்சு? நாங்க எந்த தப்பும் பண்ணலக்கா. எதனாலயும் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்க. அ- அ- அதனாலதான் உன் மனசு குப்பை தொட்டியா மாறிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்கா. நான் தான் இனி உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன என்கிட்ட பேச்ச வேண்டி கிடக்கு? முதல்ல கை விடு. அக்கா நான் சொல்றது கையை கேளு. விடு. அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் உன்னை விட மாட்டேன். நீ ஏன் அக்கா? நீ என்ன வேணாலும் என்ன சொல்லி திட்டிக்கோ. அதுக்காக நான் உன் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமாக்கா? இது பார், உனக்காக உன் புருஷன் சொல்லி அவர் போட்டு கையெழுத்த நான் பார்த்த பவி. உனக்கு எனக்கு இருந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. அப்படிலாம் சொல்லாதக்கா. மாமா ஏன் கையெழுத்து போட்டாரு, நான் ஏன் கருவை கலைச்சேங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. நீ வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். அதை கேட்டா நீ என்ன பாராட்டுவ, திட்ட மாட்டேன். வாக்கா. எனக்கு சம்மந்தம் இல்லாதவங்கள நான் எதுக்காக பாராட்டணும், எதுக்காக திட்ட போறேன்? நீ வீட்டுக்கு போய் சொல்ற விளக்கத்தெல்லாம் கேட்டு நான் புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் எல்லாத்தையுமே காதால கேட்டுட்டு கண்ணால பாத்துட்டேன். அத ரெண்டையுமே பொய்ன்னு சொல்லிருக்காங்கக்கா. தீர விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நீ இது வாக்கா. பாரு, வேற எதுலயாவது சந்தேகம் வந்தா உடனே அதை நம்பாம உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தீர விசாரிக்கலாம். ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில சந்தேகம் வந்துடுச்சுன்னா அது வந்ததுதான். இல்லக்கா, என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன்க்கா. எனக்கும் மாமாக்கும் இடையில என்ன அக்கான்னு சொல்லாத. இப்ப நான் வெறும் மானத்தை மட்டும்தான். உனக்கு செத்து போயிட்டா. அக்கா அவளை கொன்னுட்ட. இனிமே நீ எத்தனை தடவை சத்தியம் பண்ணாலும், யார் மேல சத்தியம் பண்ணாலும், இது பாரு, உன் அக்கா செத்து போயிட்டா. அவளை நீ நம்ப வைக்க முடியாது. அவளதான் சொல்லிட்டேன். அக்கா நான் சொல்றத கேளுங்க. ஆட்டோ, அக்கா அக்கா வேண்டாம். ஆட்டோ, ஆட்டோ, அக்கா நில்லுங்க. அக்கா போகாதக்கா. அக்கா சொல்றத கேளுக்கா. அக்கா சீக்கிரம் போங்க. அக்கா போகாதக்கா. அக்கா அக்கா.
அவளை கை நீட்டி அடிச்சிருக்கவே கூடாது. அது ரொம்ப தப்புப்பா. அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அமைதியா இருந்திருந்தா அவ தானா அடங்கி இருப்பா. அது ஏன் உனக்கு புரியாம போச்சு? நந்தினி அவ கீழ்த்தரமா பேசுறத கேட்டுக்கிட்டு என்னால எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? ஏன் முடியாது? மாலதி திட்டுறதுனால நந்தினி தப்பு செஞ்சவள ஆயிடுவாளா? என்னைக்குமே அறியாமையில பேசுறவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கோவப்படக்கூடாதுப்பா. நந்தினி அதை புரிஞ்சுகிட்டு அமைதியா இருக்க சொல்லி உன்னை எச்சரிக்கை பண்ணாலா இல்லையா? அப்புறம் எதுக்காக நீ அவ மேல கை நீட்டின? இத பாரு, நாளைக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அடிச்சது மட்டும் மாலதி குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பா. அது உன் மனசை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, அவ குத்தம் சொல்லி நான் குற்றவாளி ஆக போறேன் பாருங்க. ஏமா, ஒரு பொம்பளை அவளுக்கு அவள திமிரு இருக்கும்போது ஒரு ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இதத்தான் எல்லா ஆம்பளைங்களும் சொல்றது. பொசுக்குன்னு கைய நீட்டுறது. அத பதிலுக்கு பொம்பளைங்க திருப்பி பண்ணா ஆம்பளைங்களால அதை தாங்கிக்க முடியுமா? இது பாரு, சரியோ தப்போ எதுவா இருந்தாலும் குடும்பத்துல விட்டு கொடுத்து போனாதான் குடும்பம் சீர்குலையாம இருக்கும். மாமா, நந்தினி அக்கா எப்படியாவது சமாதானப்படுத்தி மாலதி அக்காவை கூட்டிட்டு வந்துருவா. மாலதி அக்கா வந்ததும் அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க. பிரச்சனை இன்னைக்கு ஆஃப் ஆயிடும். இத பாரு, நந்தினிட்ட கூட நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்பேன். ஆனா மாலதி கிட்ட சான்ஸே இல்ல. என்ன பண்ணி இப்படி பேசுற? நந்தினி வாமா, மாலதிய பாத்தியா? அவ என்ன சொன்னா? ஆட்டோ பிடிச்சு போயிட்டா. ஐயோ, நான் என் குழந்தை மேல சத்தியம் பண்ணி கூப்பிட்டு பார்த்துட்டேன். வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். உன் அக்கா செத்துட்டான்னு சொல்றா. ஐயோ மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்க. ஆட்டோ பஸ் டிப்போ பக்கமா தான் போகுது. அவ ஏதாவது ஒரு பஸ் ஏறி எங்கேயாவது போய் ஏடாகுடம் பண்ணிக்க போறா. என்னப்பா? போய் பார்த்து அவளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிஷன் ஏதாவது போட்டாலும் ஒத்துக்கோங்க. என்ன நந்தினி இது? எல்லாரும் அவகிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? நம்ம மேல வீணா சந்தேகப்பட்டு தப்பு பண்ணது அவதான் நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். முதல்ல நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் அவளுக்கு புரிய வச்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஆமாப்பா. நந்தினி சொல்றத பார்த்தா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பாரு, வீரியத்தை பார்க்காம காரியத்தை பாருப்பா. சீக்கிரம் போப்பா. எனக்கு அவளை கூட்டிட்டு வரதுக்கெல்லாம் மனசு இல்ல. நீங்க 2 பேரும் பயப்படுறதுனால உங்களுக்காக நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன். எப்படியோ போப்பா, போ. நிறுத்துங்க. இந்தாங்கண்ணே. மாலதி, மாலதி. யார் நீங்க? சாரி, என் ஒய்ஃப் மாதிரியே இருந்தீங்க, அதனாலதான் உங்களை. சாரிங்க. na 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 na
நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நாள் தவறாம உனக்கு விளக்கேத்தி நான் உன்னை கும்பிட்டேன். வாரம் தவறாம செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஏன் கையால மாலை கட்டி கொண்டு வந்து உன்னை கும்பிட்டேன். மாசம் தவறாம அமாவாசை அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு படிச்சு கும்பிட்டேன். வருஷம் தவறாம விரதம் இருந்து திருவிழா அன்னைக்கு பூ மிதிச்சு கும்பிட்டேன். எதை மறந்த எதை நிறுத்தின? எதுக்காக எல்லாத்தையும் பண்ண? நானும் என் புருஷனும் ஒன்ன சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானே. அப்புறம் ஏன் என் புருஷன் என் தங்கச்சி பின்னாடி போறத தடுக்காம இருந்த? உன்னோட 1000 கண்ணுல ஒரு கண்ணுக்கு கூட இது தெரியாம போச்சு. நீ என்ன கைவிட்டதுக்கு அப்புறம் எப்படி என்னால வாழ முடியும்? முடியாது. முன்னாடியே என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன கைவிட்ட மாதிரி என் குழந்தைய கைவிட்டுறாத. இதுதான் என்னோட கடைசி வேண்டுதல். வேண்டாம். ஆண் குழந்தையா இருந்தா நான் அங்க விட்டுட்டு போயிடுவேன். இவ பெண் குழந்தை. நாளைக்கு இவளுக்கு என்னோட கதிதான் வரும். அந்த கொடுமையை இவ அனுபவிக்க கூடாது. 2 பேரும் சேர்ந்து போய் சேர்ந்துடுறோம்.